அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரூல் நம்பர் 6. ரூல் நம்பர் 1, 2, 3, 4, 5. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம வீடியோவை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே இந்த கிளாஸுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்துக்கங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ வழக்கம் போல நான் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. சிம்பிள் சென்டென்ஸ்ல 2 பிளஸ் என்ன கொடுத்துருக்கோம்னா verb கொடுத்துருக்கோம், present verb. ஸோ இந்த 2 வந்து நெகட்டிவ் மீனிங்ல கொடுக்கும். மொரார்லெஸ் இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங் மாதிரி தான் கொடுக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா வெரி, அண்ட் சோ, கேன் அண்ட் குட் நாட். ஸோ எதுக்கு ரெண்டு கொடுத்துருக்கோம்னா கேன் வந்து ப்ரெசென்ட்டுக்கு, குட் நாட் அப்படிங்கிறது ஃபாஸ்ட். ஸோ அதனால ரெண்டுமே கொடுத்துருக்கோம். காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா சோ, அதுக்கப்புறம் தேட், அப்புறம் கேன், அப்புறம் குட் நாட். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து மொரார்லெஸ் உங்களுக்கு ஒன்னு கேனாட்னு வரும், இல்லைன்னா குட் நாட் வரும். அங்கேயும் அதே மாதிரி தான் கேனாட் அல்லது குட் நாட். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் அப்ரோச்ல கொடுக்குற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒரு கிவன் சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கிவன் சென்டென்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பாருங்க, the old man is very weak. இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா he cannot walk fast சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் சென்டென்ஸ். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த ரூல் நீங்க அப்ளை பண்ணி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த the old man is very weak. ஸோ சப்ஜெக்ட் யாரு இருக்காங்க, ஓல்டு. ஸோ நீங்க வந்து old man அப்படிங்கறத என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கிறோம். the old man, ஓல்டு மணி. இப்ப நீங்க கேட்கலாம், சார் எல்லாம் ரூல் செட் கிளாஸ் 1, 2, 3, 4, 5, 6 இப்ப 6 நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த ரூல்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா, நீங்க அந்த ரூல்ஸ் நீங்க படிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் ஷீட் பண்ணதான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸுக்குள்ள மீனிங்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்பதான் உங்களுக்கு புரியும், ஈஸியாவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். ஓல்டு மேன் இஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்ப இந்த வெறி இருக்கு பாத்தீங்களா, இந்த வெறிங்கிற இடத்துக்கு பதிலா அந்த வேர்டுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கணும், இங்க வந்து 2 எடுக்கணும். So old man is 2. So அடுத்து என்ன இருக்குன்னா வீக் இருக்குது. ஸோ வீக் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணீங்க, எடுத்துக்கணும். ஸோ வெறிங்கிற வேர்டு கொடுத்து இந்த மாதிரி கிவன் சென்டென்ஸ் வரும்போது நீங்க இந்த வெறிங்கிற வேர்டுக்கு பதிலாக நீங்க 2 அப்படிங்கிற வேர்டு, ஸோ நாங்க சிம்பிள் சென்டென்ஸ் இருக்கக்கூடியது 2. ஸோ அந்த 2 அப்படிங்கறத என்ன பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நாட் போட்டிருக்கேன் இந்த சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் தான் இது, சரிங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் இருக்கும், நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ வெறிங்கிற வேர்டுக்குள்ள நம்ம 2 எடுத்தாச்சு, அப்புறம் வீக் கொடுத்துட்டோம். அப்புறம் இந்த ஃபுல் ஸ்டாப் பாத்தீங்களா, ஃபுல் ஸ்டாப் நீங்க என்ன பண்ணிக்கணும், கமா. சரிங்களா? சாரி, ஃபுல் ஸ்டாப் நீங்க கமா யூஸ் பண்ணக்கூடாது. எஸ், ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ கமா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து எஸ் கமா அப்படின்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ கமா யூஸ் பண்ணக்கூடாது. என்னன்னா 2 வீக், சரிங்களா? 2 வீக்கு அப்புறம் எங்க என்ன வேர்டுனா 2 இருக்குது. ஸோ சென்டென்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். கமா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ சென்டென்ஸ் கண்டினியூ ஆகும். ஸோ 2 வீக், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கணும், 2 அப்படிங்கறத என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஸோ இங்க என்ன இருக்குதுன்னா, ஸோ he cannot walk fast இருக்குது. ஸோ இதுல நீங்க வந்து இந்த he cannot இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஏன்னா நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 2க்கு அப்புறம் present verb தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க என்ன இருக்குதுன்னா present verb walks இருக்குது. to walk fast, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஸோ இப்ப நீங்க நினைப்பீங்க, சார் இதுல he எங்க போச்சு அப்படின்னா, he தான் வந்து யாருன்னா அந்த ஓல்டு மேன். இவங்க தான் என்ன he அப்படிங்கிற சப்ஜெக்ட். ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எடுத்திருக்கோம். ஸோ இன்னொரு சப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால இந்த he தான் அந்த ஓல்டு மேன், நம்ம கீ எடுத்துட்டோம். அப்புறம் இன்னொரு டவுட் நீங்க கேட்கலாம், என்னன்னா கெனாடா எங்க சார் போச்சு அப்படின்னா, நம்ம சொல்லியாச்சு இந்த 2ன்றது நெகட்டிவ் வேர்டு தான். ஸோ ஒரு நெகட்டிவ் வேர்டு இருக்குது அப்படின்னா சென்டென்ஸ் மீனிங் கொடுக்கும். 2 நெகட்டிவ் வேர்டு எடுத்தீங்கன்னா சென்டென்ஸ் வந்து மீனிங்லெஸ் தான் மாறிடும். ஸோ சென்டென்ஸ் கரெக்டா வராது. ஸோ இதுதான் இந்த சிம்பிள் சென்டென்ஸ். இந்த ரூல் வேணுமா அப்ளை பண்ணி என்ன பண்ணிருப்பது வந்து ஒர்க் பண்ணிருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இதே மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து காம்பவுண்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியலன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரி நிறைய சீட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the coffee is hot. The coffee is very hot. Okay, so it is difficult to drink. இந்த மாதிரி கேட்கலாம். So the coffee is very hot. It is difficult to drink. அப்படின்னா the coffee is too hot to drink it. இது இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி அது another sentence வரும். அடுத்து நம்ம காம்பவுண்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். காம்பவுண்ட் பாருங்க, நம்ம சிம்பிள் எனக்கு பார்த்து முடிச்சாச்சு. காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா வெரி குட் இருக்காங்க. ஸோ இது ஓல்டு மேன். நீங்க காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் 2 சப்ஜெக்ட் என்ன பண்ணும், நீங்க வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஓல்டு மேன், ஓல்டு மேன் இஸ் ஆல்ரெடி இங்க என்ன பண்ணிருக்காங்க, வெரி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இருக்கும் வெரிங்கிறத இங்க ஆன்சரா இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெரி எடுத்துக்கலாம். the old man is very weak. The old man is very weak. அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ஸ்டாப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஃபுல் ஸ்டாப் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கணும். சிம்பிள் சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப் 2 எடுத்தோம். ஸோ 2 என்ன பண்ணணும் வந்து யூஸ் பண்ணோம். அதே மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், அந்த ஃபுல் ஸ்டாப் வர நீங்க ஆன்சோ அப்படிங்கறத எடுக்கணும். ஏன்னா அந்த ஆன்சோ தான் காம்பவுண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ ஆன்சோ எடுத்துட்டீங்களா. அதுக்கப்புறம் இங்க யார் இருக்காங்க, யார் இருக்காங்கன்னா இங்க ஹீ இருக்காங்க. நம்ம சொல்லியிருக்கிறோம்
ஸோ 2 சப்ஜெக்ட் என்ன பண்ணுவோம் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுவோம் எடுக்கிறோம். இங்க ஒரு சப்ஜெக்ட் ஓல்ட்மேன் கொடுத்தாச்சு. இந்த ஓல்ட்மேன் இஸ் வெரி டீஸ். ஸோ வெரி அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணி எடுத்தாச்சு. ஆன்சர் அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணி வச்சு எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டாட் பத்தி இங்க யார் வருவாங்கன்னா ஹி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வருவாங்க. சரிங்களா? இங்க வந்து இஸ் அப்படிங்கிற பிரசன்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா ஹிக்கு அப்புறம் அதாவது கேன் பாத்தீங்களா, கேன் இருக்கா, ஒண்ணு கேன் அல்லது குட் நாட் யூஸ் பண்ணணும். கேன் எடுத்துருக்கோம், நாட் என்ன பண்ணணும் சேர்க்கணும். சரிங்களா? கேனாட் வாக் பாஸ். இப்போ அந்த சென்டென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா the old man is very weak and so he cannot walk fast. So அந்த old man, அந்த வயசான மனிதர் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக அவங்களால இந்த வேகமாக நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வாஸ் இருக்குது, ஃபாஸ்ட் வர்ஸ் இருக்குது அப்படின்னா இப்ப நீங்க இங்க கேன் பாத்தீங்கன்னா அந்த கேன் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க குட் நாட் எடுக்கணும். அதுக்குதான் இங்க கேன் அல்லது குட் நாட் இதே தான் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த ரூல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இது எல்லாமே இருக்கும், புரிஞ்சிருக்கும். ஸோ புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணிருக்கேன்னா காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம காம்ப்ளெக்ஸ் பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் அதே மாதிரி நீங்க ரூல் அப்ளை பண்ணுங்க. ஸோ இருக்குது. ஸோ யார் அப்படின்னா ஓல்டு மேன் தான். நீங்க மறுபடியும் என்ன பண்ணிக்கணும், சப்ஜெக்ட் என்ன பண்ணணும் எடுக்கிறோம். ஓல்டு மேன், the old man is. So இந்த இடத்துல வெரி வெரி நீங்க சோ என்ன பண்ணிக்கிறோம். சரிங்களா? சோ என்ன பண்ண கொடுக்குறோம். the old man is so weak அப்படிங்கிறது கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஸ்டாப் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வர நீங்க என்ன பண்ணிக்கணும்னா டாட் அப்படிங்கிற வேர்ட் அடுத்த டாட்ல போய் அந்த சப்ஜெக்ட் யார் இருக்காங்கன்னா சி. ஸோ அதே மாதிரி தான் கேன் அல்லது கேனாட். சரிங்களா? கேன் அல்லது கெனாட் அல்லது குட் நாட் என்ன பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதேதான் இந்த சிம்பிள் ரூம் சாரி ரூல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது நீங்க அப்ளை பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா இருக்கும். இது மட்டும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரூல் தான். நீங்க படிச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, நிறைய ஒர்க் ஷீட் நீங்க ஒர்க் பண்ணணும், நிறைய புக் வந்து கோ த்ரூ பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் இட் வில் ஹெல்ப் ஃபார் யூ அண்ட் எவ்ரிபடி எல்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸ், if you are good at simple common complex, it will be very great for your spoken English as well as written English. So அதனால இது நீங்க go through பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் ஷீட் கொடுங்க, ஒர்க் ஷீட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்தது நமக்கு ரூல் நம்பர் 7 இருக்கு. ஸோ நம்ம அதை அடுத்த வீடியோல பார்த்துக்கலாம். இந்த இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன்.